இடத்துல போகிறோம். எல்லாரும் என்னை கவனிச்சிங்கன்னா போதும். எல்லாரும் போய் கேட்ட வார்த்தைகள் தான் அது. இந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி உன் பேர் குறை உண்டுன்னு 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். திருச்சபைய நிறைய பாராட்டி ஆண்டவர் சொன்னாலும், என்ன நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாலும், இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் இந்த வார்த்தை என்ன ஆண்டவர் என்ன அன்பை விட்டுட்டாங்க அப்படின்னு போது ஏற்கனவே ஆவியானவர் எனக்கு உணர்த்தின வார்த்தைகள், அதோட திருப்பி மீண்டுமாக அந்த வார்த்தையில எனக்கு நினைவுபடுத்தினத அது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. கவனிக்கிறவங்க மட்டும் அலையிலேயே சொல்லுங்க பாருங்க. கவனிங்க, இங்க இருக்கிற நீங்க யார் வந்து ஏனோ தானோன்ற ஒரு நிலையில என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில இருக்காதீங்க. ஆமே, ஜெபிச்சீங்களா, துதிச்சீங்களா, நீங்க வந்து இந்த வாரம் முழுக்க ஆண்டவரோட இருந்தீங்களா, ஏதாவது ஒரு காரியம் இந்த வாரம் ஜெப வாரம்னு யாராவது ஜெபிச்சீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அப்ப நிறைய நேரத்துல நம்ம ஏனோ தானோன்னு கிறிஸ்தவர்களா இருந்தோம் அப்படின்னா இது வெறுமையான வாழ்க்கையாய் முடிந்து விடும். அல்லேலூயா. நீங்க எத்தனை வருஷம் வேணா வாழலாம், நீங்க நினைச்சதெல்லாம் இந்த உலகத்துல செய்யலாம், ஆனா நீங்க பரலோகம் வர வேண்டும் என்ற தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் மாத்திரமே பரலோகத்துக்கு வர முடியும். கையவே தரையில சொல்லுங்க. இன்றைக்கு அப்ப இந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியில அத அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி மனிதர்கள் உருவான இந்த நாட்கள் இருந்த அந்த சம்பவத்தை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. கவனிங்க, ஆதியாகமத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அவர் இறங்கி வருகிறார், ஆதாமோடு பேசும்படியாக, ஆதாமோடு உறவாடும்படியாக அவர் ஆதாமே ஆதாமே என்னவென்றாரு கூப்பிடுகிறார். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தது நிமித்தமாக அவர்கள் போய் ஒரு முட்புதர்ல ஒளிந்ததாக நம்ம வேதத்துல என்ன பண்றோம், நிறைய சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள் என்று நம்ம என்ன பண்றோம், நிறைய இடத்துல வாசிக்கிறோம். இதை நான் இப்படி கற்பனை பண்ணல, இப்படிதான் நடந்திருக்கணும். அவர் தினமும் அது போல அழைத்திருப்பார். அல்லேலூயா. இட் மே பி அது வந்து ஒரு வியாழக்கிழமை நடந்திருந்துச்சுன்னா வியாழக்கிழமை நடந்திருந்துச்சுன்னா அதற்கு முன்பாக புதன்கிழமை அதே போல மாலை அந்த பகல்ல குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவராகிய தெய்வம் அவர் அது போல என்ன பண்ணிருக்கணும், அவனை ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்ற ஒரு சத்தம் உனக்கு என்ன பண்ணிருக்கணும். சார் நல்லா பேசுங்களே. செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணிருக்கணும், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார். இப்ப இப்படி கூப்பிட்ட உடனே அதற்கு முன்பாக ஆதாம் என்ன செஞ்சிருப்பானா, டாடி ஐ அம் ஹியர், ஆண்டவரே இங்க பாருங்க, இங்க வாங்க வாங்க நம்ம பேசலாம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. ஆதாம் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, இல்ல நான் இப்படி எல்லாம் நடந்தேன், உனக்கு கொடுக்கப்பட்ட ஏவாங்க அவ இப்படி எல்லாம் செஞ்சா, அங்க பாருங்க அந்த மிருகம் இப்படி எல்லாம் இருந்துச்சு, நீங்க படைச்ச நதி இப்படி இருந்துச்சு. கான்வர்சேஷன் போகுதா எவ்வளவு பேருக்கு புரியுது, யோசிக்க முடியுதா சிஸ்டர்? நான் சொல்ல வருது நீங்க ஆவியில உணர முடியுதா? சரி, அவன் அந்த நம்ம எழுதப்பட்ட சம்பவத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அல்லேலூயா. நீ என்னவா பண்ண, என்ன சாப்பிட்ட, என்ன செஞ்ச, எங்க தூங்குன, எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் உனக்கு இவ்வளவு பிட்ட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் தேவன் அவனோடு பேசுகிறதும் அவன் தேவனோடு இருக்கிற உறவுகளையும் எந்த இடத்துலயும் தடை இல்லாதபடி இருந்துச்சு. அல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், திருச்சபையை பார்த்து ஆண்டவர் தான் கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, நீ ஆண்டவரோடு இருந்தியே, நீ ஆண்டவரோடு பேசினாயே, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயே, அவருக்கு நன்மையை வாங்கிட்டேயே, ஆனா இன்னைக்கு அந்த உறவை மறந்து நிறைய பேர் நம்ம சொல்ற காரணம், நான் சொல்றேன், அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் இருக்கு பாஸ்டர், நான் நானா காப்பாற்றணும் பாஸ்டர், கரண்ட் இருக்குது பாஸ்டர், வீட்டுல அவ்வளவு செலவு இருக்கு பாஸ்டர், வீடு கட்டணும் பாஸ்டர். எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறீங்களா? அவர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன், உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? நீங்க அவங்கள்ட்ட பேசுவீங்களா? நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? ஹலோ, ஐ அம் சோ பிஸி. இந்த உலகத்துல உலக மனிதன்
மனிதர்கள் பிஸியா இருக்கிறது போல கிறிஸ்தவர்களும் பிஸி ஆயிட்டாங்க. அதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வீடு தரணும்னு சொல்லிட்டாரு, போட்டு வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருடைய சாட்சிய ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன் சொல்லுங்க? சாட்சி இல்ல. சாட்சினா எது தெரியுங்களா? நான் போன மீனின் வயிற்றுல இருந்து ஆண்டவர் எனக்கு போஷித்தார். நான் இரவு முழுதும் பாடுபட்ட பாஸ்டர், ரட்சிக்க முன்னாடி ரொம்ப உழைச்சேன் பாஸ்டர், ஆனா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், என் பிசினஸ் தேவன் ஆசீர்வதிக்கிறார் பாஸ்டர். வெறும் பழகா இருந்தது, இப்ப பழகு நிரப்பத்தக்கதான ஆசீர்வாத தேவன் தந்தார். எது சாட்சி? அல்லேலூயா. என் வீட்டுல வெறும் பச்சை தண்ணி பாஸ்டர், நான் ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு போன வெறும் பச்சை தண்ணி தான் அனுப்ப பண்ண முடியல, போய் கொண்டு குடிச்ச திருப்தியா திராட்சரசமா தேவன் மாற்றுவாரா? அன்றைக்கு மாற்றின தேவன் இன்றைக்கு மாற்றுவார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. மிதவை வீட்டுல கொஞ்சம் மாவுதான் இருக்குது சார். எவ்வளவு மாவுதான் இருக்கு? கொஞ்சம் மாவுதான் இருக்கு. தெரியாதா? ஆண்டவருக்கு தீர்க்கதரிசிக்கு தெரியாதா? கொடுக்கிறார். நான் சொல்றேன் மாவு குறையல. அதுதான் என் வேதம் சொல்லுது. எவ்வளவு பேருக்கு புரியுதானா? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, அவர் கூப்பிடுற தூரத்துல இருக்கிறியா? நிறைய பேருக்கு கூப்பிடுறதே கேட்கல. நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தியே தெரியல. நிறைய பேர் பைபிளே வாசிக்கல. நிறைய பேர் சத்தியத்தை கேட்கிறதே இல்ல. நான் என் மனசுக்கு, என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கிறேன். நான் சொல்றேன், என் மனசாட்சி இல்ல, என்னுடைய நீதி அழுக்கான கண்ணையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியும்? நான் மண்ணு சார். நான் யாரு? நான் மண்ணாதான் யோசிப்பேன். இந்த மண்ணை மாணிக்கமா மாத்தணும்னா அது தேவனால மாத்திரமே முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆதியில ஒரு அன்பு. என்ன அன்பு அப்படின்னா, எந்த அன்பு ஆண்டவர் மிஸ் பண்றாருன்னா, கூப்பிடுற தூரத்துல நீங்க இருந்தீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தீங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்துல ஆண்டவர் 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 அப்படின்ற ஒரு சிந்தை உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில இல்லைன்னா இன்றைக்கு நீங்க யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. பி கேர்ஃபுல். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. காண்கின்ற சகோதரனுக்கு அன்பு கூறாத நீ, கைகளை உயர்த்தி தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். காண்கின்ற சகோதரனுக்கு அன்பு கூறாத நீ எப்படி அன்பு கூறுவார்? இந்த உலகத்துல நம்மளுக்கு அன்பே இல்லை. இந்த உலகத்துக்கு மேல இந்த உலக காரியத்தை விட்டு ஆண்டவர் மேல மட்டும் எப்படி இந்த நேசம் வரும்? வராது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்ப்பீங்கிற விசுவாசம் இருக்கு? கை தூக்கணும். எத்தனை பேர் ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்தவங்க கேட்கணும்? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்தவங்க நல்லா கை தூக்குங்க. ஏன்? விசுவாசம் மட்டும் நான் ஆண்டவரை பார்ப்பன்ற விசுவாசம் இருந்தா போதும். நான் உங்களை தவறா சொல்லல, உங்களை குற்றப்படுத்த சொல்லல. ஆண்டவரை பார்த்துருவான்ற விசுவாசம். இன்னைக்கு என்ன பண்ணணும்? 6 மணிக்கு மேல மறுபடியா புரியுது? ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையின் கிருபை முன்னே தொடரணும்னா நம்ம அவரை என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எண்ணம், ஏக்கம், விருப்பம் எல்லாமே அவர் தான். எத்தனை பேருக்கு புரியுது? பவுல் அவர் டென்ட் அடிக்கிற வேலை செஞ்சாலும் ஊழியம் செஞ்சாரு. ஆமாங்க இல்லைங்க? பவுலை கட்டில பெரிய பெரிய ஆட்கள் இங்க இருக்கிறோம். நிறைய பேர் ஜபத்துக்கு என்ன பண்றது இல்லை. அல்லேலூயா. ஓடு ஓடு ஓடு. ஒரு நாள் உட்காரும் போது ஆண்டவரை நம்ம யாரு பாரு? அல்லேலூயா. கேட்பாரா இல்லையா? வசனம் அப்படிதானே சொல்லுது. புத்தி உள்ளவர்களா? இப்ப அப்படிப்பட்ட மனிதருக்கும் மனுஷிக்கும் நான் யாரா இருப்பேன்? பைத்தியக்காரன போல இருப்பேன். ஜெபிக்க சொல்றாரு அவரு, துதிக்க சொல்றாரு. ஒரு நாள் கதவை சாத்துறாரு. அன்றைக்கு தெரியும் யார் புத்தி உள்ளவர்கள், யார் யார் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது. சொல்லுங்க. மார்த்தாளா மரியாளா? யாரு? மார்த்தாளோ என்ன பண்றாங்க? பல வேலைகள் இருக்கிறாங்களா? எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் சார்? சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க 10% உங்களுடைய தேவைக்காக உழைங்க. மீறி உங்க இருதயம், ஏக்கம், எண்ணம்
அல்லேலூயா. வேக வேகமா வேலைக்கு போகும்போது சார்ஜ் போட்டுருக்கீங்களா? போட்டுருக்கீங்களா? இல்லை, வேக வேகம் அப்படியே நைட்டே எல்லாம் பர்ஃபெக்டா கொஞ்சம் கம்மியா இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுவோம், 7 மணிக்கு ஷட்டவுன் பேர் வந்து 9 மணிக்கு ஷட்டவுன் ஆயிருக்கா. 7 மணிக்கு வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், குளிக்க போகும்போது என்ன பண்ணுவோம், சார்ஜை போட்டு மொபைல் சார்ஜ் ஏற்றியாச்சு. இல்லையா, நமக்கு எப்ப சார்ஜ் ஏற்று இன்னைக்கு ஜெபிக்கலையே, அந்த உணர்வே பாதி பேருக்கு இல்லையே. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாம் முடிச்சு அந்த கடைசி நேரத்திலயும் என்ன பண்றதுன்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைலுக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்குறோம், 11, 12, ஒரு சிலர் 1 மணி வரைக்கும் என்ன பண்றோம், வெளிச்சம் எரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா ஜெபம்னா 10:30 போது இப்படி போயிடும், அண்டர் டிராக்டர் மாதிரி கண்ணு வெள்ளம் மட்டும் தான் தெரியும். டக்குன்னு பார்த்தோம்னா என்ன ஆயிரும், இருக்குன்னு ஆயிரும். என்ன அப்புறம் ஏதோ எழுப்பிடாம கணிக்கிற மாதிரி எழுப்பிட லேலூயா. கடத்துல கையெழுத்து கப்பல் தோங்குற போது லேலூயா. கைகளை உயர்த்த அலையிலையோ சொல்லுங்க. பி கேர்ஃபுல். அன்பு சொல்றது ஆதியில கொண்டிருந்த அன்பை, என்ன அன்பு அப்படின்னா தொடர்பு பண்ற அந்த கூப்பிட்ட உடனே ஓடுற ஒரு கிருபை. லேலூயா. அதை இழந்தவர்களாய் நிறைய பேர் நிற்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், கூப்பிட்டோம் போய் ஒழிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். ஐயோ நான் ஒரு பாவி பார்த்தேன், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன். இல்ல ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்ப வல்லமுள்ளவரா இருக்கிறார். எழுந்து நிற்கலாம். தேவனுடைய சொன்னோம், ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி திருப்பி வரப்பா, உங்களுடைய பிரச்சனத்துக்குள்ளாக நாங்கள் திரும்பி வருகிறோம் ராஜா. நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி 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 நம்பி ஓரி கலலலவோ லலலலலவோ. கையில உயர்த்தி சொல்லலாமா? Hallelujah.